அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மக்ஃபிரத்தே மகாம் வ நூரே அஜ்ஸாம் வ தீனே இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ஜஸல்லாஹு சீதனா வ நபியினா ஹபீபினா முர்ஷிதினா வ மௌலானா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம். அம்மா பஅத். வ ரதீனா பில்லாஹி ரப்பன் வ பில் இஸ்லாமி தீனா வ பி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸல்லம் நபிய வ ரசூலா. اللهم اهدنا وعافنا وارزقنا واجبرنا بالأعمال الصالحة. اللهم إنك عفو تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. جزا الله سيدنا ونبينا ومولانا محمد رسول الله صلى الله عليه وآله وسلم. اللهم صل على محمد عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ இதனத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபஉ வ கல்பின் லா யக்ஷஉ வ அமலின் லா யுர்ஃபஉ வ துஆஇன் லா யஸ்மஉ. அல்லாஹும்ம அஇன்னா அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக யா ஹய்யு யா கய்யூம் யா ஹய்யு யா கய்யூம் யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக நஸ்தகீஸ் யா அல்லாஹ். أما بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ومن يسلم وجهه إلى الله وهو محسن فقد استمسك بالعروة الوثقى وإلى الله عاقبة الأمور. وقال النبي صلى الله عليه وسلم والكلمة الطيب صدقة. சர்வ புகழும் எல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாவு. சாந்தியும் சமாதானமும் சர்வரே காயினாத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம் அன்னாரின் பரிசுத்த அஹ்ல பைத்துக்கள், உத்தம மூமினாத்தாகிய மாநபியின் பரிசுத்தமான மனைவிமார்கள், குடும்பத்தார்கள், அகல பைத்துக்கள், சத்திய சஹாபாக்கள், கிளையார்கள், தோழர்கள், நம் முன்னால் வாழ்ந்து மறைந்த சித்திகீன்கள், சுஹதாக்கள், அபுரார்கள், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் ரஹ்மத்தும் மஃபிரத்தும் இத்துக்கும் மினன் நீரான் என்று சொல்லக்கூடிய அவனுடைய லுத்துஃப் என்னும் ரஹ்மத்தும் மாநபியின் ஸலவாத் என்னும் சாந்தியும் துஆவும் ஷஃபாஅத்தும் நம் அனைவர்கள் மீதும், மனைவி மக்கள், உற்றார் உறவினர், பெற்றோர், நம்முடைய மனைவி மக்கள், பிள்ளை குட்டி, பேரம்பேத்தி, கியாம நொடிநாள் வரை வாரிசுகள் மீதும் உண்டாவதாக. முழு சமூக இஸ்லாமிய மக்களும் அச்சமற்று நிம்மதியுடன் வாழ அல்லாஹ் அருள்பாலிப்பதுடன் அவனுடைய ரஹ்மத்தை நிஅமத்தை மக்ஃபிரத்தை அல்லாஹ் தூவிக்கொண்டே இருப்பானாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, மனிதனாகிய நாம் மங்கிவிடக்கூடாது என்பதற்காக, மக்காக வாழ்ந்து மண்ணோடு மண்ணாக மடிந்து விடக்கூடாது என்பதற்காக நம்மை படைத்த ஹக்குல் ஆலமீன் ரப்புல் இஸ்ஸா பல்வேறான கருத்துக்கள் நமக்கு அல்லாஹ்
போதிச்சிருக்கான். வஇன்னா நஸ்ஸல்னல் கிதாப வஇன்னா லஹு லஹாஃபிதூன் என்று சொல்றான்ல. நாமே இந்த பொதுமறையாகிய குர்ஆனை இறக்கி வைத்தோம், நாமே பாதுகாக்கிறோம்ன்றான். இதுக்கு எந்த தோலாந்துர்த்தியானும் இந்த இஸ்லாத்தை பாதுகாக்கவோ, இஸ்லாமியுடைய சட்டங்களை பாதுகாக்கவோ, இஸ்லாத்துடைய கடமைகளை அவர்கள் பாதுகாக்கவோ அவர்களுக்கு எந்த அருகதையும் இல்லை. அது இஸ்லாமியர்கள் வாழும் திறன் கொண்ட சட்டமானாலும், வக்கூஃப் சம்பந்தமான சட்டமானாலும், அருள்மிக்க அருள் கூர்ந்த சட்டங்களானாலும், இஸ்லாமியனை இஸ்லாமியர்கள்தான் கலாமுல்லா ஹதீஸின்படி மாசுபட்டு விடாமல் பாதுகாப்பதற்குண்டான வழியை, வாகையை அல்லாஹ் செய்து வைத்திருக்கின்றான். ஒரு 5 ஆண்டுகளாக துர்காலிகளாகிய ஆட்சியாளர்கள் பல்வேறான துவேஷங்களை முஸ்லிம்களின் மீது போட்டு இழிவுபடுத்தி அவர்களுடைய அற்ப வணக்கத்திற்காக ஒரு பரிசுத்தமாகிய இறையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, இறையால் கடமையாக்கப்பட்ட தொழுகைகளை நிறைவேற்றக்கூடிய மஸ்ஜிதுகளை மாசுபடுத்துகின்ற வகைகளிலே மறைத்து அவைகளின் மீது பழி சுமத்தி கொண்டிருக்காங்க. தொண்டு தொட்டு நடைபெறுகின்ற வணக்கங்களில் திடீரென்று அது இருக்கு, இது இருக்கு, தோளா இருக்கு, துருத்தி இருக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு காலகட்டங்கள். ஊமையர்களின் ஆட்சியில் எல்லாத்தையும் ஊமையாக்கி விடலாம் என்று நினைப்பது இந்த மார்க்கம் அடி சறுக்க வைத்து விடும் உங்களை என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. மானிட சமூகத்தில் சத்தியத்தின் கீழ் நித்தமும் நீதியாய் வாழ ஒரு மகா நீதியை அலைஹிஸ்ஸலாஹு பி அஹ்கமில் ஹாக்கிமின் என்று சொன்ன பொதுமறை இறையின் ஆயத் திட்டம் எவனாலும் அதை எடுத்து அழித்து விட முடியாது, மங்க வைக்க முடியாது. இஸ்லாமிய சமூகம், இஸ்லாமிய மார்க்கம் பல அபுஜெய்களை கண்டது, பல வாய்மொழிகளை கண்டது, பல நிலைகளிலே அவர்களுடைய வணக்க வழிபாடுகளை உயர்த்துவதற்காக வேண்டி கூக்குரல் போட்டது. ஆனால் அவைகள் அழித்து ஒழிக்கப்பட்ட நிலை இந்த குர்ஆன் சான்று பகர்ந்து கொண்டிருக்கின்றது. கற்பனையாலோ காவியத்தாலோ மக்களின் அடவாடித்தனத்தினாலோ அடக்குமுறையினாலோ ஒரு டாட் எதையும் நீங்கள் முஸ்லிம்களிடத்தில் பார்க்க முடியாது. முஸ்லிமாகிய மனிதன் அன்பு, அறம், ஐக்கியம், விட்டு கொடுத்தல், அரவணைத்தல், உதவுதல் என்ற ஒரு நற்பெயரோடு தான் அன்று முதல் இன்று வரை என்றும் கியாம நொடிநாள் வரை இருந்து கொண்டே இருக்கும். அதை சீண்டி விடலாம் என்று நினைப்பது அவ்வளோ நல்லதாக ஆகாது. காரணம் என்ன? இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு ஐக்கியம் உண்டு. அது அல்லாஹ் சொன்னதை, நபி சொன்னதை இமாம்கள், முஹத்திஸ்கள், முஃபஸ்ஸிர்கள், இஜ்மா கியாஸ் சொன்னதை மாத்திரம்தான் செய்ய வைக்கும். அது அல்லாததை தூரே புரட்டி தள்ளிவிடும். அருள் வேண்டுமானால் இஸ்லாத்தை புரட்டி பார்க்கலாம். பொய்யும் புரட்டும் பிரட்டி பார்த்து வாழ வேண்டுமானால் இஸ்லாம் உங்களை புறந்தள்ளிவிடும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஒரு இஸ்லாமியனுக்கு இஸ்லாம் அல்லாதவன் சட்டத்தை போடுவது, குர்ஆனை ஏற்றுக்கொண்ட முஸ்லிமை குர்ஆனை அவாய்ட் நீக்குவதற்கு முயற்சிப்பது, இதுவெல்லாம்
இஸ்லாம் தகுந்த பாடத்தை புகட்டுமே தவிர எவனுக்கும் இந்த இஸ்லாமிய ஷரியத்தின் சட்டங்கள் வளைந்து கொடுக்க முடியாது. இஸ்லாமிய அறிஞனே இருந்தாலும் அவன் பண்டிட்டுகள் பட்டம் வாங்கி அவன் தேர்ச்சி பெற்றிருந்தாலும் இஸ்லாத்தின் ஒரு அணு அளவு சட்டத்தை மாற்ற முடியாது. காரணம் என்ன? ஒவ்வொன்றும் பிராக்டிக்கல் ரீதியாக குர்ஆனையும் 23 ஆண்டுகள் தொடர்படியாக இறங்கியது குர்ஆன். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாள் முழுவதும் பிராக்டிக்கல் ரீதியாக செய்து காண்பித்தது ஹதீஸ். இந்த இரண்டும் எவனுடைய அறிவுக்கும் எட்டாத அறிவுகளை, ஞானங்களை, மெஞ்ஞானங்களை உள்ளடக்கி தனக்குள் வைத்திருக்கு என்பதை உணராத நிர்மூடவர்களாக இருந்து கொண்டு எப்போ பார்த்தாலும் முஸ்லீம்களை தீண்டக்கூடாது. ஒருத்தர் பிரதமராக இருக்கான், ஒரு நிகழ்ச்சிக்கு வர்றான், அது ஏன்டா பள்ளிவாசலை மூடுறீங்க? பள்ளிவாசலை மூட வேண்டிய காரணம் என்ன? நீ செய்கிறது உலகத்துக்கு. இஸ்லாமியர்கள் வணங்குகின்ற, இஸ்லாமியர்கள் மதிக்குகின்ற அந்த பள்ளியிலே, மினாராக்களிலே, அந்த பள்ளியை சுற்றி திரையிடுதல் என்பது உன்னுடைய மரணம் நெருங்கி உன் ஆட்சி கவிழ போகின்றது என்பதற்குத்தான் இது ஒரு நமூனா, உதாரணமாக தென்படுகின்றது. உலகத்தில் வாழ்கின்ற பல்வேறு மதம் அவர்களுடைய அமைப்புகளிலே அன்பு, அறம், அமைதி, வணக்கம் இவைகளைத்தான் சுற்றி காண்பிக்கின்றது. பிறகு எதுக்கு எடுத்தாலும் முஸ்லீம்களை எதுக்கு நீ சீன்ற? முஸ்லீம்களுடைய பள்ளிகளிலே, சட்டங்களிலே, வக்ஃப் போர்டுகளிலே, சட்டத்திட்டங்களிலே வேறு உணவனை கொண்டு வந்து எதுக்கு நீ நுழைக்கிற? இது ஒரு காலமும் இஸ்லாம் மாத்திரமல்ல, மனிதனாய் பிறந்து மண்ணின் மைந்தனாக, நீதிவானாக, உண்மையை உணர்ந்த எவனும் ஜீர்ணிக்க முடியாத, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அடவாடி திருட்டு சட்டத்தை இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். காரணம், மனிதனால் இயற்றப்பட்டதல்ல, மனிதனால் கழிக்கக்கூடிய சட்டம் அல்ல, இறையால் சம்பூர்ணமாக்கப்பட்டது. இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். இப்படி ஒரு வாக்கியத்தை உங்களுடைய அந்த மூல நூலாகிய இதில் உங்களுடைய மார்க்கத்தை பற்றி நீங்கள் சவாலிட்டு சொல்ல முடியுமா? முடியாது. எடுத்து பிரட்டிப்பார். குர்ஆன்ல ஒரு குருட்டு பயலுக்கு பிறந்த ஒரு பய எவனாக இருந்தாலும் சரிதான், ஒரு டாட், கொசுவின் ஒரு புள்ளி அளவிற்கு கூட, அதனுடைய காலின் நூறில் ஒரு பங்கு கூட ஒரு சிறிய மிஸ்டேக் காண முடியாத ஒரு மகாபெரும் மகத்துவமிக்க ஒரு மார்க்கம் நூல் ஒன்று உள்ளது என்று சொன்னால், அது பேரொளியின் வடிவில் வந்தது என்று சொன்னால், மூவர்களால் இறக்கி வைக்கப்பட்டது. ஒன்று அல்லாஹ் கொண்டு வந்தது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், பெற்றுக்கொண்டு மக்களுக்கு அதை தெளிவாக்கியது ரசூலுல்லாஹ். பிறகு அதை நூல் வடிவிலே கொண்டு வந்தது குலஃபா அர்-ராஷிதீன். இதை பார்த்து, இஸ்லாமிய சட்டத்தை பார்த்து நீ சீர்திருந்த வேண்டுமே தவிர அடவாடித்தனம் என்பது கூடாது. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் முன்னோருடைய வாழ்வை கர்ஜித்து இழிவுபடுத்துதல் என்பது பொறாமைக்காரனின் ஒரு அரிப்பு என்று தான் சொல்லுவாங்க. அந்த அரிப்பு, அது என்ன அரிப்பு? விடையை பெற்றிருக்கங்க. சத்தியத்தின் கீழ் வாழ மனிதன் உண்மையை உணராத வரை சத்திய வேடுகளை அவன் புரிய முடியாது. குர்ஆனை யார் ஏற்றுக்கொண்டிருக்கான்? இஸ்லாமிய சமூகம். அந்த குர்ஆனுடைய சட்டத்திட்டங்களை யார் ஏற்றுக்கொண்டிருக்கா?
இஸ்லாமிய சமூகம். அப்போ இஸ்லாமிய சமூகம் ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துகின்ற அந்த கலாமை, குர்ஆனை, அவர் வணங்குகின்ற வணக்க வழிபாடுகளை அங்கிங்கும் தொல்லக்கூடாது, தொழுதால் அதை கேன்சல் செய்வேன், இது கேன்சல் செய்வேன் என்று சொல்வது ஒரு சாதாரண ஒரு துளியினால் மிம்மா இம்மஹீன் கேடுகட்ட நுத்துபாவால் படைக்கப்பட்ட மனிதன் தடை செய்வதற்கு அவனுக்கு அருகதை இல்லை என்பதை குர்ஆனை கொண்டு நாங்கள் எச்சரிக்கின்றோம். எவனாக இருந்தாலும் முஸ்லிமை தீண்டி விடலாம் என்று மற்றும் நீங்கள் நினைத்தால் தீண்டப்படுவீர்கள். கொட்ட குனிபவனும் கொட்டிக்கொண்டே இருப்பவனும் அறிவாளியாக வாழ்ந்துவிட முடியாது. அறிவு என்பது என்ன? எதற்காக அறிவு தேவை? நாம் படிக்கின்ற படிப்புகளிலே, மத கலாச்சார படிப்புகளிலே என்ன அறிவுரைகள், அங்கு சான்றுகள் வழங்கப்பட்டிருக்கின்றது? நாம் உணரணுமா இல்லையா? ஷைத்தானுடைய தீங்குகளில் உச்சகட்டத்தை கொண்டு வந்து, நீங்க சாதாரண மண்ணால் படைக்கப்பட்ட மனிதன் ஒரு பேரொழியாம் இஸ்லாமிய மார்க்கத்தை சீண்டி பார்த்தால் உள்ளே சென்ற பிறகுதான் தெரியும். இன் காணத்தில்லா செய்கத்தன் வாஹிதத்தன் தஹுதுஹும் வஹும் யஹஸ்ஸிமூன், அடிச்சு நகட்டிரும். புல்டோசர் கலாச்சாரமோ அல்லது பிளாக் காரில் சென்று, குண்டு துளைக்காத காரில் சென்று கோட்டை போட்டுக்கொண்டு கம்பீரமாக இறங்குவதோ, ஒரு நிகழ்ச்சிக்காக பள்ளிகளை மூடுவதோ, பள்ளிவாசலுக்கு குளிரடிக்கலை மூட. இந்த மானிட சமூகம் உண்மையை உரைத்து எதிர்த்து நிற்க வேண்டும். சத்தியத்தில் காரணம், கலங்கத்தை உண்டு பண்ணக்கூடியவர்கள் சீக்கிரம் அந்த கலகக்காரர்கள் கலகத்தாலேயே அவர்கள் அழிக்கப்படுவார்கள் என்பது இஸ்லாமியத்தின் கூற்று. ஹாமான் அழிந்தான், ஃபிரௌன் அழிந்தான், ஷத்தாத் அழிந்தான், நும்ரூத் அழிந்தான். எத்தனை சான்றுகள் குர்ஆனில் காண நிறைந்திருக்கின்றது. இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், வஇதா கீல லஹும் இத்தபிஉ, அந்த பொதுமக்களிடத்தில் இஸ்லாத்தின் துரோகிகளாக இருக்கக்கூடிய நாங்கள் இஸ்லாத்திலே நாங்கள் மதிக்கின்றோம், இஸ்லாமியர்களுக்கு உயர்வாக்கின்றோம், இஸ்லாமியர்களுக்கு சட்டங்களை பரிந்துரை செய்கின்றோம் என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்தின் எதிரிகளான முஸ்லிம்களை அறவே ஒழித்து விட வேண்டும் என்று எண்ணுகின்ற அந்த ஜந்துக்களுக்கு அல்லாஹ் சொல்றான், மா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் எதை இறக்கினானோ, நபியே காலு கேளுங்க, பல் நத்தமிஉ மா வஜத்னா அலைஹி ஆபாஅனா, அவங்க சொல்றாங்க எங்களுடைய தாய் தந்தையர்கள் எதை பெற்றுக்கொண்டார்களோ அதன் வழி நாங்கள் நடப்போம் என்று சொல்றாங்க. அவ்வளவு காண ஷைத்தான், இந்த ஷைத்தான்கள் ஆகிவிட்டார்களா? எதுவும் இலாதா பிஸ்ஸஈர், கொடூரமான சயீர் என்று சொல்லக்கூடிய நரகத்தின் அந்த நல்ல நிலை உடையவர்களை அழைப்பதற்காக தயாராகிவிட்டார்களா என்று கேட்கிறான் அல்லாஹ். தானும் நல்லது செய்ய முடியல, பிறரும் செய்ய முடியல, சும்மா ஊமை ஆட்சி எதுக்கு? ஊமைக்கு பசி வந்தா சாப்பிடுவான், தூக்கம் வந்தா தூங்குவான், குளிக்கணுண்டா போய் குளிச்சிருவான். இந்த 3 வேலை தான் ஊமையுடைய வேலை. இந்த ஊமைகள் செய்கின்ற ஆட்சிகளின் அதிகாரத்திலே தான் ஊமை வாழ்க்கையிலே சென்று பரிசுத்தமான பேரொளி மார்க்கத்தில் இருக்கின்ற இஸ்லாமியர்களை அணுவாக துன்பம் கொடுத்து விடலாம் என்று சில குயவர்கள் கயவர்கள் நினைப்பிருப்பதை போன்று, முஸ்லிம்களை நசுக்கி விடலாம் என்று சில அந்நிய நாடுகளிலே இஸ்லாமிய நாடுகளின் மீது போர் தொடுப்பதை போன்று
இன்றைக்கு மக்களிடத்தில் தொடுக்கா போராக மார்க்க அந்த கலைஞான திங்கில் செயல்பாடுகளை ஒழித்து கொட்ட முயற்சிக்கிறாங்க. சிங்கத்தின் நெற்றியில் 1 கிலோ தங்கம் இருக்கு என்று சொன்னால் யாராவது நம்ப முடியுமா? அல்லது ஒரு பிரம்மையில், அல்லது ஒரு வினையில், செய்வினையில், அல்லது ஒரு குரலி வித்தையில் யானையின் தும்சங்கையில் 2 கிலோ தங்கத்தை நான் காண்பிக்கின்றேன் என்று ஒருத்தன் சைக்கினை செய்தால் அதுவும் இஸ்லாத்தில் நடந்ததாரு. ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை போன்று வேடமடித்து கூப்பிட்டான். லவ் கத்தியன ஐதீக்கும் வர்ஜுலுக்கும் மின் ஹிலாஃப், நீங்கள் ஈமானை விட்டு விடவில்லையானால் மாறு கால்களை நான் தரித்தெடுப்பேன். ஒன்று தரிக்க முடியல. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. அங்கே சூனியம் செய்ய தயாரானவர்கள் எல்லாம் வந்தாங்க. சூனியக்காரர்கள் கயிறை திரிச்சு போட்டான், பாம்பா மாறிச்சு. கையை தூக்கி வீசினான், பணமாக கொட்டுச்சு. கயிறுகளில் திரிச்சு போட்டான், ஜந்துக்களா வந்துச்சு. ஆனால் மீசையை முறுக்கி கொண்டு ஃபிரௌன் சொன்னா, ஆனா ரப்புக்குமுல் ஆலா. ஒன்றும் நடக்கலை. கேன்சல் என்பதை விட அவர்கள் கேன்சரை போன்று துடித்து சாக வைத்த மார்க்கம் இஸ்லாம். எதனால் தெரியுமா? வாகரக்னால ஃபிரௌன் வான்தும் தந்துரூன். ஃபிரௌன் போறான், ஒரு மிடர் தண்ணீர் குடிச்சா தாவ அடங்கக்கூடிய தண்ணியை கொண்டு அவனுடைய கூட்டத்தை அல்லாஹ் அழிச்சான். குர்ஆன்ல சான்று இருக்கு. இது யூதர்களுக்கும் தெரியும், கிறிஸ்தவர்களுக்கு தெரியும், ஆரியர்களுக்கும் தெரியும். ஆரியர்கள் ஆட்டி விட்டால் இஸ்லாமியர்கள் நடுங்குவார்கள் என்று நினைக்கக்கூடாது. அன்பு அறம், ஜாதி மத பேதகமின்றி விட்டு கொடுக்கும் தன்மையில் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் அனைவரும் எல்லா மக்களுக்கும் எல்லா சலுகையும் செஞ்சாங்க. ஆனால் புரடர்களால், திருடர்களால், கயவர்களால் அவருடைய சம்பவங்கள் அழிக்கப்பட்டு திருடப்பட்டு இன்றைக்கு ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த இஸ்லாமிய மௌலாயர்கள் வாழ்ந்த அந்த சம்பவம் அவர்களுடைய அந்த எல்லா முன்னுரிமை நிலைகளும் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கும். சிந்திக்க வேணாம், எதையும் அழிக்கலாம், சின்னங்களை ஒருவனாலும் அழிக்க முடியாது. மக்கள் விளங்குவார்கள். அகழ்வாய்வு என்று வைக்கிறான். அகழ்வாயுல என்ன கண்டுபிடிச்சிட்டான்? பெருசா குழப்பத்தை தான் உண்டு பண்றான். அப்ப மானிட சமூகத்தில் மரியாதை என்பது எடுபட்டு போய்விட்டது. அதுக்கு காரணம் கற்கும் முறையில் கல்வி இல்லை. கல்வியிலே கையூட்டப்படல், ஸ்கூலுடைய ஆரம்பத்திலே லெஞ்சம், பட்டப்படிப்புக்கு அதிக லஞ்சம், மருத்துவத்திற்கு அதிக லஞ்சம். ஆஹா, என்ன வாழ்க்கை, என்ன வாழ்க்கை! மானிட சமூகத்தில் ஒரு குயவன் பானையை விற்பதற்கு செய்து தயாரான நிலையில் வைத்திருக்க ஒரு கேடுகட்ட அரசன் அதை உடைத்து விட்டு சொன்னான், உன் பானையை நீ வித்து விடு பார்க்கலாம் என்று. உடைத்த பிறகு யார் வாங்குவார்? இஸ்லாம் மண்ணல்ல, பேரொளி மார்க்கம். அதை எவனாலும் சீண்டி பார்க்க முடியாத பேரொளி. வைன்னா நஸ்ஸல்னா ஸிக்ர வைன்னா லஹு லஹாஃபிலூன் என்று படைத்தோடே படைக்கப்பட்ட மனிதனுக்கு, படைத்த மனிதனுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்? பாதுகாக்கணும். மனிதனை படைச்சது அல்லாஹ், புத்தகங்களை படைச்சது அல்லாஹ், மக்கள் கடவுள் என்று வழங்கக்கூடிய அந்த கடவுளை படைத்தது அல்லாஹ். மனிதன் ஏன், கடவுள் ஏன் கல்லானால்?
கேடுகட்ட மனிதனால் என்று அன்னைக்கே படைச்சிட்டான், அன்னைக்கே படிச்சுட்டான். படைக்கலை, படிச்சுட்டான். அறிவு என்பது ஆற்றலால் ஏற்படுமா, சிந்தனைகளால் ஏற்படுமா, அல்லது லெஞ்சத்தால் கை ஊட்டலால் ஆக்கப்படுமா? இஸ்லாமிய சட்டத்தை இஸ்லாமிய சமூகம் முன்னோட்டி சென்று எடுத்து அதை பாசாக்க வேண்டுமெனாலும் அதை பரிசீலனை செய்து அறிஞர்களை கொண்டு, முஸ்லிமுடைய அறிஞர்களை கொண்டுதான் அதை பாசாக்க வேண்டும், அதை செயல்படுத்த வேண்டும், விரிவாக்கம் செய்ய வேண்டும். சும்மா கண்டவன்லாம் உள்ள நுழைஞ்சிட முடியாது. நின்றுக்கிட்ட ஆட்டி விட்டுட்டு, சிப்பை இழுத்து ஆட்டி விட்டுட்டு உள்ள சொருகிறவனும் இழுக்கிறவனும் எப்படி வாழ்வை பரிசுத்தமாக்கணும் என்று தெரியாதவனும் இஸ்லாமிய சமூகத்திற்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் அடக்கி விடலாம் என்று நினைத்தால் 800 ஆண்டுகள் இஸ்லாமியர்கள் இந்த இந்தியாவை ஆண்டார்கள். ஒரு மாற்று மத மக்களுக்கு கூட எந்த தீங்கும் செய்ததில்லை. உண்மை சம்பவத்தை பிரட்டி எடு, இல்லாமல் இல்லை இந்தியாவில். அதிலே மும்மதங்களும் ஒன்றுபட்டு வாழ்ந்த சம்பவத்தை எடு. அரக்கர்கள் அன்று முதல் இன்று வரை உலகம் அழியும் வரை இருப்பார்கள். அரக்கர்கள் அழியட்டும், அறிஞர்கள் வளரட்டும், நீதியும் உண்மையும் நிலைநாட்டப்பட வேண்டும். அதனால தான் எல்லா நாட்டிலையும் வர்ணம் போட்டிருப்பான் கொடி. இந்தியாவில் வர்ணம் இல்லை. சுற்றி 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 வந்தாலும் 3 மதம் தான். ஒன்று இஸ்லாம், மற்றொன்று கிறிஸ்துவம், மற்றொன்று பொது எல்லா வணக்கங்களும் சேர்ந்தது. தனக்கு பிரிக்கவோ அவைகளை அடவாடித்தனத்தால் அடக்குமுறைக்கு கொண்டு வருவதற்கோ அவர்களுக்கு அனுமதி இல்லை. ஓட்டு கேட்கும்போது பரிவாக கேட்குறான், தொப்பி போட்டுக்கிறான், நோம் கெஞ்சி குடிக்கிறான், முஸ்லீம்கள் மாதிரி நடிக்கிறான், ஜெயிச்சு போனவன அங்கே எதிர்ப்பாக நடக்கிறான். தமிழ்நாட்டில் இருந்த இந்த வகுப் சட்டத்திற்கு எத்தனை பேர் கையெழுத்து போட்டிருக்கான்? அவனுக்கு தாதுவா சிந்திக்க வேணாம். அறிவு என்பது ஆற்றலை கொண்டும் செயல்பாடின் திட்டங்களை கொண்டும் நேர்மையை கொண்டு தான் அறிவு வரும். அறிவீனம் என்பது மடத்தனத்தாலும் அடக்குமுறையாலும் ஜபர்தஸ்தாலும் வளரும். மக்கள் சாகிறான், இவன் ஆட்சியில் உட்காந்து குண்டு தொலைக்காததில் போகிறான். இறங்கி நீ போக முடியுமா நிம்மதியா? ஒரு சாமானிய மனிதன் ரோட்டில் நடக்கிற மாதிரி உன்னால் நடக்க முடியுமா? நெஞ்ச தட்டி பேசியதுனால இவன் நெஞ்சின் வீரன் என்று சொல்ல முடியாது. சிந்திக்கணும். அடுத்த ஆயத்தை பாருங்க. வமன் யுஸ்லிம் வஜ்ஹஹு இலல்லாஹ், தன்னை அல்லாஹ்வுக்காக ஒருவன் இஸ்லாத்தை தன்னை அர்ப்பணித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வஹுவ முஹ்சினுன், அவன் இஸ்லாத்தினுடைய வணக்க வழிபாடுகளை அழகானதாக எடுத்து செயல்பிக்க ஆரம்பித்தால் உருவத்தில் உஸ்கா, ஒற்றுமை என்னும் இஸ்லாத்தின் கயிறை அவன் பற்றி பிடிக்கட்டும். வைலல்லாஹி ஆக்கிபத்துல் உமூர், இவனுக்கு மறுமையில் மிகச்சிறந்த அருள்வாளிக்குகின்ற ரஹ்மத்துடைய வாழ்வு இருக்கு. அப்போ தெரியும் லவுடிகளுக்கு. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சவுண்டி பார்ப்பான் ஏன் சங்க ஊதிட்டு ஓடுறான்னு. அவன் எதுக்கு ஓடுவான் சங்க ஊதிட்டு? அதுக்குத்தான். அதே போன்று இஸ்லாமிய சமூகத்தின் மீது அன்பு அறம் காட்டுவதை போன்று விஷத்தன்மையை கக்கக்கூடிய விஷ நாகங்களை விட மோசமானதாக இந்த 10 ஆண்டு ஆட்சிகள் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கு. அவைகளிலே திருப்பு முனையில் முஸ்லிமையும் மார்க்கத்தையும் வணக்க வழிபாடு ஸ்தலங்களையும் ஆக்கிவிடலாம் என்று நினைத்தால் சில்வர்களை செய்த நட்டானாலும் அதனுடைய தன்மை உலோகம் இரும்பு பொருளிலிருந்து தான் செய்யப்பட்டது. ஒரு நாள் அந்த இரும்பு நட்டு இட்டுத்தான் போகும்.
அப்பொழுதுதான் அதை வாழ வைத்த பூமிக்கு உற்சாகம் ஏற்படும். மறந்துவிடக்கூடாது. மன்னிக்க முடியாத செயலை இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருந்தால் வெகு விரைவில் கண்டுகொள்ளும் யார் உண்மைவாதி, யார் புறம்பானவர்கள். வெறிநாய் பிடித்து சத்தமிட்டு பேசுவதன் காரணமாக அல்லது பணம் இருக்கின்றது என்று வாகனத்தின் மீது ஏறி பறந்து தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தி விடலாம் என்று நினைத்து ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தில் போய் நீ கத்துற. நாம் சொல்கிறோம், ஒரு மணி நேரம் அந்த கத்தை தனிச்சிருந்து நீ கத்திப்பார், உனக்கு 1 மீட்டர் தண்ணி தர ஆள் இருக்காது. அப்படி அந்த இடத்தில் தர வேண்டுமானாலும் ஒரு முஸ்லிம் தான் ஓட்ட ஓடியாருவான். நல்லா பி கேர்ஃபுல், ஜாக்கிரதையாக சிந்தித்து வாழ். முஸ்லிமை சீண்டாதே, முக்கியமான வாழ்க்கையில் கை வைக்காதே, அடியொட்ட அழிக்கப்பட்டு ஃபிரௌனின் வம்சமாக மாறாதே என்று எச்சரிக்கை செய்கின்றோம். வல்ல ரஹ்மானே, இஸ்லாமிய சமூகத்தின் சட்டங்களை பாதுகாப்பது உமது கடமை ரப்பே, நீ படைத்தாய். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வ உஃபவ்விலு அம்ரி இலல்லாஹ் இன்னல்லாஹ பஸீரும் பிமா தஅமலூன் பஸீரும் பில் இபாத் வல்லாஹு யஹ்தி மன் யஷா வ இலைஹி யுனீப் தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ் என்பதை சொல்லி அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்து முஸ்லிம்கள் ஓர் அணியில் சேர்ந்து தோளான் துருத்தி கட்சிகளை எரிந்து ஒன்றுபடுவோம், உண்டுபட்டு வாழ்வோம். இந்த இந்தியாவில் இஸ்லாமிய சமூகத்தின் நிலைகளை நிலைநிறுத்தி காண்பிப்போம் என்பது ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் உடலில் பிறந்ததாக இருக்கட்டும். ஈமான் வளர்க, இஸ்லாம் ஓங்குக, இஸ்லாமிய ஷரீஅத்தின் சட்டங்கள் எவனாலும் கை வைக்கப்படாமல் ரப்பால் பாதுகாப்பு பெறட்டும். அல்லாஹு நூறு சமாவாத்தி வல்லருள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஅத்தூனி மினல் முஸ்லிமீன்.